குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் அவ்வளோக்கா விருப்பப்பட்டு சாப்பிட்றது இல்லைன்னா அவங்க எது வந்து அதிகமாக சாப்பிட்றாங்களோ அதில் வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சப்பாத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 துண்டு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அது கீழே இருக்க தோலை வந்து ஃபுல்லாக சீவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இட்லி பாத்திரத்தில் 5 நிமிஷம் வேக வச்சாலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு அளவாக சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவில் நான் ஆல்ரெடி மைய அரைச்சி வச்சுருக்க பூசணிக்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. அவ்வளோதான். 10 நிமிஷம் நல்லா கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்திக்கு உருட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு பம்கின் சப்பாத்தி ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் கேரட் பீட்ரூட்லேயும் ட்ரை பண்ணலாம். பட் இதை வந்து நம்ம ராவாவே அரைச்சி சப்பாத்தியில் ஆட் பண்ணி டைரெக்டாக கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல் நல்லா சூடாக இருக்கும்போது சப்பாத்தி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக எழுந்திரிக்கும். இந்த டிப் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.